ஒரு வழியா ரீஜன் 80க்குள்ள போயாச்சு. ஜோக்கர் ப்ரோ, நீங்க என்னதான் ரீஜனே அடிச்சாலும் என் நண்பனை நீங்க கில் சேலஞ்சில அடிக்கவே முடியாது. அப்படி யார் தாண்டாதுன்னு பார்த்தா நம்ம சைக்கோ ப்ரோ. போற மேட்ச் சோய்க்கோ கூட ஒரு கில் நீ அதிகமா அடிச்சு காட்டு ப்ரோ. என் ஐடியா உனக்கு தந்துடுறேன் ப்ரோ. ஆனா தோத்துட்டீங்கன்னா ஐடி நேம ஜோய்க்கோன்னு மாத்தணும், ஓகேவா? இது நல்லா இருக்கே. என்ன சைக்கோ ப்ரோ சேலஞ்சுக்கு வரீங்களா? ப்ரோ நீங்க வேற, எனக்கு கில்லே அடிக்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஐடியில போற மேட்ச் எல்லாம் 10 கில்லு குறையாம அடிப்பாரு. மேட்சோட கடைசியில ஒரு பயங்கரமான டிஸ்ட் நடந்திருக்கும். அப்படி என்னதான் ஆச்சுன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்க. இறங்குனதுல இருந்து மேக்ஸிமம் M14 தாறுமாறா அழுத்தி பிடிச்சி கில் அடிச்சிட்டு இருப்போம். அது இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஒருத்தர் கில் அடிச்சுட்டு இந்த சைடு போவோம். கரெக்டா பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க இருந்தோ வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டா வர முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம எல்டி டோக்கியோ ப்ரோ. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி 6 கில் தான் அடிச்சிருப்பாரு. வெயிட் பண்ணுங்க, யார் அதிக கில் அடிக்கிறன்னு மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. பாக்குற எல்லாருமே தாறுமாறா அழுத்தி பிடிச்சி கில் அடிச்சிட்டு இருப்போம். அவருமே எனக்கு ஈக்குவலா கில் அடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஐடி இப்ப ரீஜன்ல இருக்குன்னா அதுக்கு சைக்கோ ப்ரோமே ஒரு காரணம் தான் சொல்லணும். லாஸ்ட் ஜோனே அவரு 10 கில் அடிச்சிருப்பாரு, நம்ம 9 கில் தான் அடிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல மேக்ஸ் ஜோன் எடுத்து ஒரு கிருட்டு பாக்குற இனிமேல அழுத்தி பிடிச்சி கொண்டுட்டு இருப்போம். நம்ம கூட ஃப்ரெண்டான எல்டி டோக்கியோ ப்ரோ பாத்தீங்கன்னா தெரியாம நம்மளே அடிச்சிருவாரு. ஆனா கில்லு கூட அடிக்கல, உட்கார்ந்ததே எந்திரிப்பாரு. எங்க ஸ்குவாட் அவங்க ஸ்குவாட் மட்டும் தான் இருப்போம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும். நானும் சைக்கோ ப்ரோ 10 கில்ல கரெக்டா இருப்போம். ஆனா ஃப்ரெண்டானவர் அடிச்சு போட்டு இவரு 11 கில் ஆக்கிப்பாரு. இன்னொருத்தர் இருப்பாரு, இருந்தாலும் எனக்கு அடிக்கவே மனசு வரல. சோ நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவோம். ரூல்ஸ் படி நம்ம சைக்கோ ப்ரோ தான் இந்த சேலஞ்சோட வின்னர். சூப்பராவே ஆடுவாரு. அதுவும் நம்ம ஐடியில அதிக நேரம் ரேங்க் புஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கோசரமே பேரை மாத்தலாம். போறதுக்கு முன்னாடி லைக்க தட்டி விட்டுருங்க.